சரீரங்களே சம்சாரத்தின் சின்னங்களாக உள்ளன. சரீரத்தை நான் என்று அபிமானம் செய்வதே சம்சாரமாகிறது. இதற்காக சம்சாரத்தை நீக்க வேண்டும் என்றால் சரீரத்தை நீக்க வேண்டும் என்ற அர்த்தம் இல்லை. தலைவலி இருப்பதால் தலை இருக்கிறது, தலை இருப்பதால் தலைவலி வருகிறது. தலைவலி நீங்க வேண்டுமென்றால் தலையை நீக்கிவிட வேண்டும் என்று யாரும் சொல்வதில்லை. அதற்குண்டான மருந்தை நாம் சாப்பிட்டு கொண்டால் போதும். சரீரம் இருப்பதனால் நமக்கு சம்சாரம் இருக்கிறது. எனவே சம்சாரத்தை போக்க சரீரங்களை அழித்துவிட வேண்டும் என்ற அர்த்தம் இல்லை. இதனால் தான் நிறைய பேர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இந்த சரீரத்தை நீக்கிவிட்டால் அவர்கள் பட்ட துயரங்களுக்கு ஒரு முடிவு ஏற்படும் என்று நினைக்கிறார்கள். துயரங்களுக்கு முடிவு சரீரத்தை அழிப்பதல்ல. ஸ்தூல சரீரத்தை நீ அழித்துவிட்டாலும் உன்னுடைய சூக்ஷ்ம சரீரத்தில் நீ வாழ்ந்து கொண்டு தான் இருப்பாய். உடலோடு இருந்தால் அந்த சுற்றுச்சூழலால் ஒரு நாள் நீ அந்த சோகத்திலிருந்து விடுபட வாய்ப்பிருக்கிறது. சரீரமற்று இறந்தால் அந்த துக்கத்தில் மூழ்கிய சூக்ஷ்ம சரீரம் துக்க நிவர்த்திக்கு சாதனமே இல்லாமல் அது நரக வேதனையை அனுபவிக்கிறது. யாராவது மகான்களின் கருணையால் அதற்கு இன்னொரு கர்ப்பவாசம் கிடைத்து மறுபடியும் ஒரு வாழ்க்கையை பெற்று அது ஈடறையலாம். துக்கத்தை போக்கிக் கொள்வதற்கு இந்த ஸ்தூல சரீரத்தை அழிப்பதோ அல்லது சூக்ஷ்ம சரீரத்தை அழிப்பதோ என்பது முடியாது. சூக்ஷ்ம சரீரம் இருப்பதே காரண சரீரத்தினால். காரண சரீரத்தை அழித்தால் மட்டுமே சூக்ஷ்ம சரீரம் அழியும். சூக்ஷ்ம சரீரம் அழித்தால் மட்டுமே இந்த கர்ப்பவாசம் என்று சொல்லக்கூடிய சரீரத்தை பெற்று அனுபவிக்கின்ற சம்சாரம் விடுபடும். காரண சரீரத்தை எப்படி அழைப்பது? காரண சரீரம் என்பது ஒரு சரீரம் அல்ல. சிதாபாசனிடம் இருக்கின்ற ஒரு அஞ்ஞானம். சிதாபாசன் என்பவன் ஆத்மாதான். ஆனாலும் அவன் தகாத சகவாசத்தினால் அவன் கெட்டுப்போனான். ஆத்மா உடம்போடு சம்பந்தப்படும் பொழுது அந்த சம்பந்தப்பட்ட நிலையில் அந்த ஆத்மாவுக்கு சிதாபாசன் என்று பெயர். அதனால் சம்பந்தத்தை அது நீக்கிக் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் இரண்டு பொருள்கள் என்று தனித்தனியாக இருந்தால் ஒன்றை ஒன்றிலிருந்து பிரித்தெடுத்து விடலாம். இங்கே ஆத்மாவை மட்டுமே இருக்கிறது. அந்த கரணங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த சூக்ஷ்ம சரீரமோ ஸ்தூல சரீரமோ ஆத்மாவுக்கு வேறான ஒன்று இல்லை. அது மித்யா என்பதையும் நாம் புரிந்து கொள்ளவில்லை. அதை சத்தியமாக வைத்துக் கொள்வதனால்தான் அதிலிருந்து விடுபடுவது நாம் தவிக்கிறோம். ஆத்மாவை உடலிலிருந்து பிரித்து கொள்ள வேண்டும் என்று பரிதவிக்கிறோம். ஆத்மாவை இந்த சரீர துன்பங்களிலிருந்து விடுவித்துக் கொள்ள நாம் முயற்சி எடுக்கிறோம். அந்த முயற்சிகளைத்தான் நாம் சம்சாரம் என்று சொல்கிறோம். இதற்கு என்ன தீர்வு? பிரஜாபதி வித்யாவின்படி சரீரங்களை ஒருவன் அழித்து கொள்ள வேண்டியதில்லை. சரீரங்களிலே நான் இருக்கின்றபடி இருப்பதாக நான் கற்பித்துக் கொள்கின்ற கற்பனை தான் இந்த சம்சாரம். அந்த தவறான கற்பிதத்தை நான் சரி செய்து கொள்ள வேண்டும். இயல்பாகவே ஆத்மா அசரீரி, அதுக்கு அசம்சாரி, அது அளவற்றது, அபயம், அமிர்தம் என்கின்ற ஞானத்தை இந்த பிரஜாபதி வித்யா கொடுத்திருக்கிறது. இதை அறிந்து கொண்டது யார்? ஆத்மாதான் அறிந்து கொண்டது. எப்படிப்பட்ட ஆத்மா? சரீரத்தில் இருந்து சரீரமாக வாழ்ந்து கொண்டிருந்ததாக நினைத்து கொண்டிருந்த ஒரு ஆத்மா. அது பேர் சிதாபாசன். அந்த சிதாபாசன் இப்பொழுது தன்னை அந்த பரமாத்மா பரஞ்சோதியாக பரமாத்மா என்று அறிந்து கொண்டவுடனே அதே உடலில் அங்கேயே இருந்து கொண்டு ஞானியாக வாழ்கிறது. இப்பொழுது சம்சாரமற்ற நிலையில் அந்த ஞானி எப்படி வாழ்வான் என்பதை நாம் ஒப்பிட்டு பார்த்தான் தெரியும். சாதாரண மனிதன் வாழ்வன் எப்படி இருக்கான், அதே இடத்திலே ஞானி எப்படி வாழ்வான் என்று நாம் பொருத்தி பார்த்தால்தான் நமக்கு ஞானியினுடைய தன்மை நமக்கு புரியும். ஞானிக்கும் இன்ப துன்பங்கள் உண்டு, அஞ்ஞானிக்கும் இன்ப துன்பங்கள் உண்டு. ஆனால் அஞ்ஞானிக்கு அந்த துன்பங்கள் அவனை பந்திக்கும், துன்பங்கள் பாதிக்கும். இன்பமும் அந்த கொஞ்ச நேரத்திற்கு அவனை துன்பத்திலிருந்து விடுவிக்கும். அந்த விடுதலையும் தற்காலிகமானது. இப்படி விடுபட்டு சிறைசாலை செல்லுகின்றவன் போல ஹிஸ்ட்ரி சீட்டர்னு சொல்லுவாங்க. அவன் வெளி உலகத்தில் இருந்த காலத்தை விட சிறையில் இருந்த காலமே அதிகம். தவறு செய்வான், உள்ளே செல்வான். விடுதலையை வெளியே வருவான், தவறு செய்வான், உள்ளே செய்வான். தவறு செய்வது என்ன? இங்கே நான் உடம்பு என்று செய்த ஒரு தவறால் அவன் சிறை சென்று வெளிவருகிறான். எப்பொழுதெல்லாம் அவன் சுகம் இன்பம் அனுபவிக்கிறானோ
அப்பொழுது தன் உடம்பு நான் அல்லங்கிறதை தற்சமயம் மறந்து விடுகிறான். தன்னை மறந்து அவன் ஆனந்தத்தில் இருக்கிறான்னு சொல்கிறோம். பாருங்கள், தன்னை மறந்துட்டான். அவங்க அம்மா அப்பா இல்லை, அவனுக்கு ஒரு செலவும் இல்லை, அவனுக்கு செலவு செய்ய ஆள் இல்லை, ஒரு வேலை வெட்டி இல்லாமல் இருந்தான், கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். ஆனால் இன்றைக்கி ஏதோ ஒரு சின்ன சந்தோஷம், பாருங்கள் தன்னை மறந்துட்டான் அப்படின்னு. நாமே கூட சந்தோஷ நேரங்களிலே சுற்றுச்சூழலையும் மறந்து நம் கடந்த காலத்தையும் எதிர்கால பயத்தையும் விட்டுவிட்டு நம்ம ஆனந்தமாக இருக்கிறதை பார்க்கிறோம். அந்த சமயத்தில் நமக்கு தன்னை மறத்தல்ங்கிற ஒரு நிலை வருகிறது. அந்த தன்னை மறங்கிறது தன்னுடைய உடல், நான் இந்த வயதுடையவன், இந்த வேலை வெட்டி இல்லாத இளைஞன், கல்யாணம் ஆகாதவன், வறுமையில் வாடுபவன் என்ற அனைத்தும் அவன் விட்டு விடும்போது ஆனந்தம் கிடைக்கிறது. அப்படியானால் நான் என்ன செய்யறது? வேலை வெட்டியும் இல்லை, கல்யாணமும் இல்லை, வருமானமும் இல்லை, பெற்றோரும் இல்லை, நான் எப்படி ஆனந்தமாக இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி. இதே தான், இப்படித்தான் ஞானியும் எந்த வேலை வெட்டியும் இல்லாமல், தாய் தந்தை உறவுகள் தேவையில்லாமல் அவன் உலகத்தை விட்டு விலகி வாழ்கிறான். அந்த தாய் தந்தை அற்ற நிலையோ, வேலை வெட்டி இல்லாத நிலையோ, வருமானமே இல்லாத நிலையோ அவனுக்கு துன்பம் தரவில்லை. அப்படி தான் ரமணர் வாழ்ந்தார். அவர் எந்த வேலை வெட்டிக்கு போனார்? தாய் தந்தை அவருக்கு தேவைப்பட்டாங்களா? உற்றாருணர் தேவைப்பட்டனா? அவர் பாட்டுன்னு அவர் குகையிலே ஆனந்தமாக இருந்து கொண்டிருந்தார். அப்புறம்தான் ஜனங்கள்லாம் அவரை போய் கொண்டாடிக்கிட்டு அவங்க கூட்டம் சேர்ந்துக்கிட்டு அவர் ஆசிரமத்தை உண்டு பண்ணி கொண்டார். அதுவரை அவர் இருந்தது நிலை எதை துன்பம் என்று இந்த உலகம் சொல்கிறதோ அதே அந்த லட்சணத்தில் தான் ரமணரும் வாழ்ந்தார். ஆனாலும் ஆனந்தத்தில் தான் இருந்தார். ஒருவன் ஆனந்தமாக இருப்பதற்கு அவனுடைய இன்பத் துன்பங்கள் காரணம் அல்ல. எப்பொழுது அந்த ஆனந்தத்தை, இந்த இன்பத் துன்பங்கள், உலகில் நடக்கின்ற மாற்றங்கள் எல்லாம் அவனை பாதிக்கிறதோ அதை பந்தம் என்று சொல்கிறோம். அதே இன்பத் துன்பங்கள் ஞானிக்கு வரும்பொழுது அவனை பந்திப்பதில்லை, அதிலிருந்து விடுபட்டவனாக இருக்கிறான். இதுக்கு என்ன காரணம்? அதுதான் நம்ம தெரிந்த பிரஜாபதி வித்யாவில் நான் அசரீரி என்று தெரிந்து கொண்டான். பந்தங்கள், இன்பத் துன்பங்கள் எல்லாம் உடம்பை சார்ந்தவை. அந்த பந்தம் உண்டாக்குகின்ற இன்பத் துன்பங்கள் மீது பிரியம் அப்பிரியம் வைப்பதனால்தான் இந்த சிதாபாசனுக்கு பந்தம் ஏற்படுகிறது. இந்த பிரியம் அப்பிரியம் என்பதை நீக்கிவிட்டதனால் ஞானிக்கு இன்பத் துன்பங்கள் பந்தம் செய்வதில்லை, அவை அபந்தம் என்று சொல்லப்படுகின்றன. எனவே இந்த ஞானி வெறுங்காலில் நடந்தாலும் நடப்பான். அவனுக்கு வாய்ப்பு கிடைத்தால் விமானத்திலும் பறப்பான். அவன் நடந்தாலும் விமானத்தில் பறந்தாலும் திருப்தி ஒன்றுதான். அங்கே அதிக திருப்தி, இங்கே குறைந்த திருப்தி என்பது கிடையாது. அவன் திருப்தி பூரணமான திருப்தி, பூரண திருப்தி. வேறு வழி இல்லை என்று மற்றவங்க நடக்கிறாங்க. வசதி இருக்கிறனால விமானத்தில் பார்க்குறாங்க. வேறு வழி இல்லை என்றும் வசதி இருப்பது என்றும் ஞானிக்கு கிடையாது. அவனுக்கு அந்த சமயத்தில் என்ன நடக்கிறதோ அதை அவன் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறான். யாரோ அவனை விமானத்தை கூப்பிட்டு போகிறாங்க, யாரோ அழைக்கிறாங்க, நடந்து போகிறான். அவன் போய் சென்று அடைய வேண்டியதும் ஒன்றும் இல்லை, அந்த சென்ற இடத்திலிருந்து எதுவும் அடைந்து சந்தோஷப்பட வேண்டியதும் இல்லை. விமானத்தில் பறந்ததால் மிக மகிழ்ச்சியோ பெருமையோ கிடையாது. வெறுங்காலில் நடந்ததுனால இகழ்ச்சியோ தாழ்வோ எதுவும் கிடையாது. அவன் சரீரமே அல்ல. அந்த சரீரம் நடக்கிறதா பறக்கிறதா என்ற கேள்வியே அவனுக்கு இல்லை. எல்லா நிலைகளிலும் அவன் திருப்தியாகவே இருக்கிறான் என்று இந்த ஞானியின் தன்மையை நாம் சாதாரண மனிதன் ஒப்பிட்டு பார்க்கிறோம். அவனுடைய திருப்திக்கு நிபந்தனை இல்லை. சாதாரண மனிதன் திருப்தி அடைய வேண்டும் என்றால் எத்தனையோ நிபந்தனை இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க, என்னுடைய பாஸ் அவரை திருப்திப்படுத்தவே முடியாதுங்க. எவ்வளவு ஹார்ட் பண்ணாலும், ஓவர் ஒர்க் பண்ணாலும், எவ்வளோ திறமையாக செய்து கொடுத்தாலும், பல லட்சம் ரூபாய் லாபம் வரா மாதிரி நான் உழைச்சி கொடுத்தேன், ஆனால் திருப்திப்பட்டு போதும் நல்லா இருக்குதுன்னு சொன்னதே கிடையாதுங்க. எப்பவும் கடுக்கடுப்பாகவே இருப்பார். அவர் எப்படி திருப்தி அடைஞ்சாருன்னு எனக்கு தெரியலைங்க. வீட்டில் கூட இப்படி தான் இருப்பாருங்களா? வீட்லையும் அப்படி தான் இருக்கிறாருங்க. அவர் மனைவி மேலும் திருப்தி இல்லை, மக்கள் குழந்தைகள் மேலும் திருப்தி இல்லை, நம்ம வேலை செய்யணும் மேலே திருப்தி இல்லை. திருப்தி இல்லைங்கிறது தான் அவருடைய சுபாவம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ திருப்தி அவருக்கு ஏற்படணும்னா அவர் பல நிபந்தனையை வச்சுருக்கிறார் அவர் திருப்தி அடையிறதுக்கு. நாம் அவரை திருப்தி படுத்தணும்னா அந்த நிபந்தனைகள்லாம் தாண்ட வேண்டியிருக்குது. நமக்கு எதுக்கு அவர் நிபந்தனை நாம் தாண்டணும்? அவர் திருப்திக்காக. ஒருவன் திருப்தி அடைவதற்காக இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் என்று வீடு வாசல் உறவு பொருள் எல்லாவற்றையும் நிபந்தனை போட்டால் அந்த நிபந்தனையில் ஒரு மில்லிமீட்டர் ஒரு இழை தப்பினாலும் அவனுக்கு திருப்தி போயிடும். அவனுக்கு சமையலில் கொஞ்சம் உப்பு அதிகமாக போயிடுச்சுன்னா உடனே திருப்தி இருக்காது. அவனுக்கு சட்டையில் ப்ளூ கலர் தைக்க சொல்லியிருக்கிறாங்க, அந்த ப்ளூவில் கொஞ்சம் ஷேடு கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா திருப்தி போயிடும். அவர் அதிருப்தி படுத்துறதுக்கு
ஒரு சின்ன சம்பவங்களே போதும், சின்ன சின்ன விஷயங்களே போதும். இப்படி தான் மனிதர்கள் வாழ்கிறார்கள். ஞானியோ திருப்தியின் சொரூபமாகவே இருக்கிறான். அவன் புறச்சூழலிலிருந்து திருப்தியை எதிர்பார்ப்பதில்லை. ஏனென்றால் அவன் புறமோ அகமோ எப்பொழுதும் அவன் திருப்தியில் இருப்பதனால் வெளியில் இருக்கின்ற பொருள்கள் எப்படி இருந்தாலும் அவன் திருப்திக்கு எந்த கேடும் இல்லை. அவன் அந்த சரீரத்தில் தான் வாழ்கிறான். அந்த சரீரத்து வாழ்வது நிபந்தனையற்றது. இந்த சரீரம் இளமையாக இருக்கிறது என்று அவனுக்கு திருப்தி தரவில்லை, அது அதிருப்தியும் தரவில்லை. அது இளமையில் இருக்கலாம், நரைத்த தலையாக இருக்கலாம், கண் குருடாகலாம், முதுமை அடையலாம், எது வேணால் நடக்கலாம். இந்த சரீரம் கருப்பாக இருக்கிறது, வெளுப்பாக இருக்குது, உயரமாக இருக்குது, கொட்டையாக இருக்கிறது. அவன் இந்த சரீர சம்பந்தத்தினால் எந்த நிபந்தனையும் இல்லாமல் திருப்தியாக இருக்கிறான். ஒரு வேளை அவனை கூப்பிட்டு இந்த சரீரத்தை நீங்கள் மாற்றிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டோம்னா, அங்கே மாற்றினாலும் என் திருப்தி அதிகமாகிடும்னு நினைக்கிறீங்களா? ஆகாது. நிறைய பேர் சரீரத்தை மாற்றிக்கொள்வதற்காக இந்த மேக்கப் சாதனத்துங்கெல்லாம் போகிறாங்க. அவங்க தலைக்கு டை அடிக்கிறாங்க, முகத்துக்கு ஏதோ வெள்ளையை பூசுகிறாங்க, மீசையெல்லாம் ஏதோ சரி பண்ணுறாங்க. இதனால் அவங்க திருப்தி அடைஞ்சிடுவாங்க அப்படின்னு நினச்சி அங்கே போகிறாங்க. அப்படி கண்ணாடி முடான்னு பார்த்த உடனே இப்போ திருப்தியா அப்படின்னு அந்த மேக்கப் மேன் கேட்குறாரு. அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லுவார். திருப்தி இல்லைன்னு அர்த்தம். திருப்தி என்பது ஒரு மனிதனால் அடைவது பல நிபந்தனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. ஞானிக்கோ சரீர சம்பந்தம், அது ஸ்தூல சரீரமோ சூக்ஷ்ம சரீரம் மனமோ, அவன் எதோடு சம்பந்தப்பட்டாலும் இது இப்படி இருக்க வேண்டும், என் மனம் இப்படி தான் இருக்கணும், என் உடம்பு இப்படி தான் இருக்கின்ற எந்த நிபந்தனையும் அவனிடம் இல்லை. ஏதாவது இருந்தால் இன்புறுவான், எதுவும் இல்லாவிட்டாலும் இன்புறுவான். அதுதான் அவன் தன்மை. இன்புற்று இருப்பதே அவனுடைய தன்மை. ஒரு ஏழை ஒரு பெரிய ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல், அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு சோஃபா, பல மத்தியில் அவரை அந்த சோஃபாவில் உட்கார வைக்கிறாங்க. அவர் ரொம்ப சங்கோஜப்படுவான். சோஃபா ஓரத்தில் உட்காந்து நல்லா உட்காருங்கன்னு சொன்னோம்னா அப்படி பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவான். அவனுக்கு அந்த திருப்தியில் கூட சங்கோஜம் இருக்குது. அவனுக்கு அனுபவிப்பதில் சங்கோஜம் இருக்குது. அந்த சங்கோஜமே அவனுக்கு அவனுடைய அனுபவங்களை எல்லாம் குறைத்து விடுகிறது. ஞானிக்கு சோஃபாவில் உட்கார சொன்னால் படுத்துக்குவான். அதில் அவன் சங்கடப்பட மாட்டான். காலை மடித்து உட்காந்துக்குவான், கையை விரித்து படுத்துக்குவான். இவனுக்கு இடம் கொடுத்தா இவ்வளோ படுத்துக்கிறாரே, இவனை துரத்து அப்படின்னு சொல்லும்போது இங்கெல்லாம் படுக்கக்கூடாது இறங்குன்னா தாராளமாக கீழே படுத்துக்குவார். கீழேயும் படுக்கக்கூடாதுங்க அப்படிங்களா, சரின்னு வெளியே போயிடுவார். அவருக்கு எதிலும் சங்கோஜம் இல்லை. இந்த மனநிலையிலே எனக்கு இப்படி திருப்தி தர வேண்டும், எனக்கு இந்த மானத்தை காப்பாற்றப்பட வேண்டும், எனக்கு இந்த மதிப்பு தர வேண்டும் என்ற எந்த நிபந்தனையும் இல்லாதவன் ஞானி என்பதால் அவன் எல்லா இடங்களிலும் சர்வசாதாரணமாக நுழைந்து விடுகிறான். குடிசையிலும் இருப்பான், கோயிலிலும் இருப்பான், மாளிகையிலும் வாழ்வான், தெருவிலும் இருப்பான், மரத்தடியிலும் இருப்பான். அவனுக்கு இடத்தினால் கிடைக்கின்ற திருப்தி இல்லை. அவன் திருப்தியில் இடம்பெற்றிருக்கிறான். சங்கோஜம் இல்லாதவன் ஞானி. அவனுக்கு கேட்டு பெறுவதில் சங்கோஜமே கிடையாது. ஐயா எனக்கு பசிக்குது சாப்பாடு கொடுங்கன்னு அவன் கேட்கறதுக்கு சங்கோஜப்படவே மாட்டான். சில பேர் இதை விட செத்து தொலைக்கலாம், பிச்சை எடுத்து வாழ்வதை விட என்று சொல்கிறாங்க. பிச்சாச்சரியம்தான் ஞானியினுடைய வாழ்க்கையே. அவன் வாழ்க்கையை பிச்சை எடுத்து தான் வாழ்கிறான். உண்மையிலே எல்லாருமே இறைவன் போட்ட பிச்சையில் தான் இந்த உடம்பை பெற்றார்கள். தாய் தந்தை பிச்சையிலே பிறந்தேன் அம்மா அப்படின்னு பாட்டு இருக்குது. இந்த ஊர் தந்த பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா, குரு தந்த பிச்சையிலே அறிந்தேன் அம்மா. எல்லாம் பிச்சை போட்டவங்க தான். ஆனால் என்னவோ பிச்சை வாங்க மாட்டேன்னு சில பேர் மானசனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சங்கோஜத்தை விட வேண்டும், எதற்கும் நிபந்தனை இருக்கக்கூடாது. இப்படி வாழ்ந்த பிறகு, இதை அறிந்த பிறகு நீ எப்படி வேணாலும் வாழ்ந்து கொள்ளலாம். அவன் வாழ்க்கை வண்டியும் மாடும் போல இருக்கிறது. வண்டிக்காக மாடு என்றால் வண்டி அது இழுத்துக்கிட்டு போக வேண்டியது அதனுடைய வேலை. ஆனால் இவனுக்கு ஆத்மா, தன் அசரீரியாக ஆத்மா நான் இந்த உடலில் இருக்கிறேன் என்பது மாடும் வண்டியும் பூட்டியது போல இருக்கும். வண்டிக்காக மாடு இல்லை, ஆயினும் வண்டியுடன் மாடு இருக்கிறது. சில இடத்துல வண்டிக்காக தான் மாடை மாட்டியிருப்பாங்க. வண்டி நிற்கிதே இழுத்துட்டு போகணும், அதை மாடை மாட்டுங்கிறான். இவனுக்கு வண்டிங்கிற இந்த உடம்பு, அதில் ஆத்மா இருக்குது. இதை சுமந்து போகணுன்ற அவசியம் அவனுக்கு இல்லை. இதை காப்பாற்ற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இதை இந்தே கொண்டு போய் தான் உட்கார வைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இந்த இடத்துல நான் விலகி விட வேண்டும் அவசியம் இல்லை. அவன் ஆத்மாவிலே இருக்கிறான். அவன்
எங்கு சென்றாலும் உடம்பும் செல்கிறது. உடம்பு அவன் இழுத்து கொண்டு போகிறான் என்று தான் சொல்ல வேண்டும். சங்கரர் சொல்லுகிறார், இந்த உடம்பு பல உறுப்புகளால் தொகுக்கப்பட்ட ஒரு எந்திரம். எனவே இதுக்கு சம்ஹதம்னு பேர். சம்ஹதம்னா வெல் புட் டுகெதர், புத்திசாலித்தனமாக ஒன்று சேர்க்கப்பட்டதுன்னு அர்த்தம். ஒரு சின்ன மோட்டார் வண்டியாக இருந்தால் கூட அதில் நிறைய உறுப்புகளெல்லாம் ஒன்று சேர்த்தவொன்னே மோட்டார் வண்டியாக உண்டாகுது. வீட்டில் இருக்கிற பொம்மை காராக இருந்தால் கூட 4 சக்கரங்களும் அதற்கு உடம்பும் ஒன்று சேர்க்க வேண்டும். இது பேர் சம்ஹதம்னு பேர். இந்த உடம்பு மிக பொருத்தமாக புத்திசாலித்தனமாக சேர்க்கப்பட்டது. தலை இவ்வளோ இருக்கணும், கண்கள் இவ்வளோ தொலைவில் இருக்கணும், மூக்கு இவ்வளோ நீளம் இருக்கணும், அதுக்கு எவ்வளோ துளை இருக்கணும், இது பற்கள் எத்தனை இருக்கணும், அத்தனையுமே திட்டமிடப்பட்டு ஒன்று சேர்க்கப்பட்டது இந்த உடம்பு. இது பேர் சம்ஹதம். சரி, இப்படி சேர்க்கப்பட்ட உடம்புக்காகவா? உடம்பில் பல் இருக்குது, பல்லுக்காக உடம்பா? கண்ணுக்காக உடம்பா? காதுக்காக உடம்பா? யாருக்காக இந்த உடம்பில் கண் இருக்கிறது? யாருக்காக இந்த உடம்பில் காது இருக்கிறது? யாருக்காக இந்த உடம்பு இருக்கிறது? உடம்புக்காக அல்ல. உடம்பு யாருக்கு பயன் தருகிறதோ அவனுக்காக. எனவே எந்த ஒரு சம்ஹதமும் பொருத்தப்பட்டதும் அதற்கு வேறான ஒன்றுக்கு தான் அது செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு பொருளை பார்த்தோன்னே இது யாருக்கோ செய்யப்பட்டிருக்குதுன்னு தெரியும், அந்த பொருளுக்காக செய்வதில்லை. இந்த உடம்பும் பயனாளிக்கு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த உடம்பின் பயனாளி யார்? இந்த உடம்பை பயன்படுத்தும் யாருன்னா மனம்னு சொல்லலாம். சரி, மனம் பயனாளியா என்று பார்த்தால் அது சம்ஹதமானு கேட்கணும். யாரெல்லாம் சம்ஹதமோ அது பயனாளிக்காக உண்டது. உடம்பு சம்ஹதம், பயனாளி மனம்னு நினைக்கிறோம். ஆனால் மனம் கூட சம்ஹதம். பல பொருள்கள், சித்தம், அகங்காரம், புத்தி, மனம், நினைவு, இது மாதிரி பல பொருட்களால் தொகுக்கப்பட்டது. அது மாறிக்கிட்டே இருக்கும். அது நல்ல செய்யப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர். அதனால் அதற்கு ஒரு பயனாளி ஒருத்தன் இருக்கணும். எனவே மனமும் சம்ஹதமாக இருப்பதனால் அதன் பயனாளி யார் என்று கேட்டால் அதில் பிரதிபலித்து கொண்டிருக்கின்ற ஆத்மா, அவன் பேர் சிதாபாசன். இந்த சிதாபாசன் சம்ஹதமா? இல்லை, அவன் தூய்மையானவன், ஏகரசம், ஆத்மா. ஆனால் அவன் இந்த அந்தக்கரணத்திலும் உடம்பிலும் ஊறி கிடப்பதால் அவன் அதுவாக மாறிவிட்டான். சம்ஹதமாகவே தன்னை நினைக்கிறான். இவன் ஏகரசம், ஆனால் உள்ளே புகுந்திருப்பதோ சம்ஹதம். அதுவும் இதுவும் அந்யோன்யமாக ஒட்டி கொண்டதனால் தப்தாய பிண்டம் போல நெருப்பிலிட்ட இரும்பு குண்டு நெருப்பின் கொதிப்பு அந்த வெப்பத்தை வெளிச்சத்தை எடுத்துக்கொண்டது போலவும், அந்த நெருப்பு இரும்பு குண்டின் எடையை எடுத்துக்கொண்டது போலவும், நெருப்புக்கு எடை வந்ததாகவும் கனமான இரும்புக்கு வெளிச்சம் வந்ததாகவும் ஒன்றோடு ஒன்று ஐக்கியமானது போல இந்த சிதாபாசன் மனதிலும் உடம்புடன் ஐக்கியமாகும் பொழுது அவனும் சம்ஹதம் என்று நினைத்து கொண்டான். அவன் சம்ஹதன் அல்ல, அவன் தூய ஆத்மா. அறியாமையினால் சம்ஹதத்தோடு தேர்ந்து எதற்கோ பயனுக்காக இருப்பது போல வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இதற்கு அத்தியாசம் என்று பெயர். இந்த ஞானியன் சிதாபாசன் எப்படி இருக்கிறான் என்றால், அவன் இந்த சமூகத்தில் ஒட்டி இருந்தாலும் இது வேறு, நான் வேறு, இது வண்டி, நான் மாடு, இந்த வண்டி இழுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஆனால் அனாதி காலத்திலேருந்து நான் இதில் பூட்டப்பட்டிருக்கிறேன். இதை நான் விலகவும் வேண்டியதில்லை, பூட்டியதாக நிறுத்து கொள்ள வேண்டியதில்லை. நான் வேறு, அது வேறு, இவையெல்லாம் என்னால் அறியப்படுகின்றன. தொகுப்புகள், நானோ தொகுப்பற்ற ஏகம். இந்த ஏகமாக இருக்கின்ற நான் எல்லா தொகுப்புகளிலும் இருக்கிறேன். எங்கெல்லாம் தொகுப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் இருக்கிறேன். எங்கெல்லாம் சரீரம் இருக்கிறதோ அங்கு நான் இருக்கிறேன். எங்கெல்லாம் மனம் என்று இருக்கிறதோ அங்கு நான் இருக்கிறேன். எங்கே தொகுப்புகள் இல்லையோ அங்கேயும் இருக்கிறேன். ஆகாயம் என்ற தொகுப்பிலும் நான் இருக்கிறேன். நான் இல்லாத இடம் எதுவும் இல்லை என்று இந்த சிதாபாசன் தெரிந்தவுடனே இந்த உடம்பில் இருக்கிறேன் என்ற எண்ணம் ஒன்று போயிடுது. இது தான் சரீரத்தை விட்டு விலகுவது என்று அர்த்தம், அசரீரி ஆவது என்று அர்த்தம். இது ஞானத்தில் உதிக்கின்ற ஒரு உண்மை. இப்பொழுது இந்த சிதாபாசன் எப்படி வாழ்வான்? நான் எங்கும் இருக்கிறேன் என்பதனால் அவன் பார்ப்பதற்கு அவனை தவிர ஒரு ஒன்றும் இல்லை. ஆனாலும் சரீரத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதனால் அந்த சரீரத்திற்குள் அவன் சாட்சியாக மட்டும் இருக்கிறான். அவனுடைய அறிவுத்தன்மை இப்பொழுது அறியும் தன்மை கொண்டதாக இருக்கிறது. அறிவு அறிவதாக மாறுகிறது. தூய அறிவாக இருந்தால் ஆத்மா. ஆனால் இந்த சரீரத்தின் மனதின் வழியாக அது அறியும் பொழுது அது சாட்சி. அறிவு அறியும் பொழுது சாட்சி.
இந்த சாட்சிக்கு சரீரத்தோடு சம்பந்தம் இல்லை. சாட்சி பாவனை இல்லாவிட்டால் சரீரத்தோடு இணைந்து போய் சரீரத்தின் துன்பம் எல்லாம் தனக்கு இருப்பதாக நினைக்கும். சாட்சியாக மாறிவிட்டால் சரீரத்துக்குத்தான் துன்பம் எனக்கில்லை, மனதிற்குத்தான் துன்பம் எனக்கில்லை, புத்திக்குத்தான் துன்பம் எனக்கில்லை என்று அவன் புரிந்து கொள்கிறான். இதுவே சிதாபாசன் சாட்சியாவது, தன் உண்மையை தான் அறிந்து கொள்வது. இது ஞானியின் நிலை. இவ்வாறு இந்த 8வது அத்தியாயத்தில் 12வது கண்டத்தில் நாம் இருக்கிறோம். இது 2வது மந்திரம். இந்த ஞானத்தை அறிந்தவர்கள் என்ன ஆனார்கள் என்று பிரஜாபதி சொல்கிறார். தேவர்களெல்லாம் இதை அறிந்து கொண்டு அவர்கள் இந்த விருப்பம் போல் எல்லா ஆசைகள் நிறைவேற்றி கொண்டார்கள் என்று அவர் சொன்னதனால மனிதருக்கு இல்லைன்னு நினச்சக்கூடாது. மனிதர்களும் இதை தெரிந்து கொண்டு அவர்களும் எனக்கும் மேற்பட்ட பிரம்ம நிலையை அடைந்து விட்டார்கள். நான் இன்னும் பிரம்மா என்ற சரீரத்தில் இருக்கிறேன், விராட் என்ற சரீரத்திலும் இரண்யகர்பன் என்ற சரீரத்திலும் பரமேஸ்வரன் என்ற சரீரத்திலும் வசிப்பவனாக நான் இருக்கிறேன். நான் பிரம்மம், எனக்கு சம்சாரம் இல்லை. உங்களுக்கு அது ஒத்த சரீரம், நானோ ஒட்டுமொத்த சரீரம். எனக்கு உலகமே எனக்கு சரீரம், அனைத்து மனங்களும் எனக்கு மனம், அனைத்து காரண சரீரங்களும் பாவ புண்ணியங்களும் என்னுடைய இருப்பிடம். ஆனாலும் நான் அபகத பாப்மா, நான் சாட்சியாக மட்டுமே இருக்கிறேன். இந்த சிருஷ்டி இருக்கும் வரை நான் சாட்சி. இந்த சிருஷ்டி என்னில் லயமாகிவிட்டால் அப்பொழுது நான் பரம் பிரம்மம் என்று இருப்பதால் பிரம்மாவால் இத்தனை பெரிய சமஷ்டி சம்சாரத்தையும் அவர் வைத்துக்கொண்டு அசம்சாரியாக இருக்கிறார். நான் ஒரு வியஷ்டி சரீரத்தை வைத்துக்கொண்டு சம்சாரியாக இருப்பது அவமானம். அவருக்கும் எனக்கும் வித்தியாசம். அவர் அறிந்தவர், நான் அறியாதவர். இப்பொழுது தேவர்கள் இந்த ஆத்மாவை உபாசனை செய்து என்ன ஆனார்கள்? தம் வா ஏதம் தேவாக ஆத்மானம் உபாசத்தே தஸ்மாத் ஏஷ சர்வேஷ லோகா ஆத்தா சர்வேஷ காமா. இவ்வாறு அறிந்து கொண்டதனால் அனைத்து உலகங்களிலும் என்னென்ன விருப்பப்படும் பொருள் இருக்கின்றனோ அத்தனையும் அவர்கள் வசத்தில் இருப்பதாக அவர் நினைக்கிறார்கள். ஆனால் ஞானியோ அத்தனையும் அனுபவித்தானாக இருக்கிறான். தன் வசம் இருக்குது, இன்னும் அனுபவிக்கணும்னு அவங்க இருக்கிறாங்க, இருக்குது, அங்கே போகலாம். ஆனால் ஞானி அனைத்தும் அனுபவித்து விட்டவன் போலவும் அனைத்தும் அடைந்து விட்டவனும் போலும் இருக்கிறான். சக சர்வாம்ச லோகான் ஆப்னோதி சர்வாம்ச காமான் யஸ்தமான ஆத்மானம். இந்த ஞானியோ நான் சென்று அடைய வேண்டியதில்லை, நான் அதுவாகவே இருக்கிறேன் என்று வாழ்கிறான். அனுவித்ய விஜானீதி. ஒருவன் இவ்வாத்மாவை இவ்வாறு புரிந்து கொள்கிறானோ அவனும் எல்லா உலகங்களையும் எல்லா விருப்பங்களும் அடைகிறான் என்பது இதன் பொருள். பிரஜாபதி உவாச பிரஜாபதி உவாச. இவ்வாறாக பிரஜாபதி கூறினார் என்று இந்த மந்திரம் நிறைவடைகிறது. 2 முறை சொன்னால் முடிவடைகிறதுன்னு அர்த்தம். இப்பொழுது இந்த பிரஜாபதியின் முடிவுரையை பார்ப்போம். அந்த 2 பேருக்கும் 101 வருடங்கள் வாழ்ந்த இந்திரனுக்கு உரை செய்த பிறகு அவர் முடிவுரையாக இவ்வாறு சொன்னார். தேவர்கள் அறிந்து விடுபட்டார்கள், மனிதர்களின் ஞானிகள் அறிந்து அவற்றை அடைந்து விட்டதாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். ஆத்மாவை அறிந்து கொண்டு வரும்படி தேவர்கள் கூட்டமும் அசுரர்கள் கூட்டமும் அவரவர்கள் தலைவர்களை அனுப்பினார்கள். இதில் அசுர தலைவனாகிய விரோச்சனன் 32 ஆண்டுகள் விரதமிருந்து, பிரம்மச்சாரிய விரதமிருந்து, குருவிடமிருந்து அரைக்குறை ஞானத்தோடு திரும்பி சென்று விட்டான். அதை நாம் அறிந்தோம். இந்திரனோ 101 ஆண்டுகள் குரு சேவை செய்து பிரஜாபதி வித்யா என்கின்ற முழுமையான வித்யாவை அவன் பெற்றுக்கொண்டான். இந்த சரீரம் ஒரு கட்டுமானம், தொகுப்பு. மனமும் ஒரு கட்டுமானம், ஒரு தொகுப்பு. தொகுப்பில் இருந்து கொண்டு எவன் அனுபவிக்கிறானோ அவன் பயனாளி. தொகுப்பு வேறு, பயனாளி வேறு. இங்கே பயனாளியாக இருப்பது ஆத்மா, அது கட்டுமானம் அல்ல என்று நாம் புரிந்து கொண்டோம். தன்னை ஆத்மா கட்டுமானமற்றவன் என்று, ஏகரசம் என்றும், தொகுக்கப்படாதவன் என்றும், ஆக்கப்படாதவன் என்றும், சேர்க்கப்படாதவன் என்றும், பிறவாதவன் என்றும், இரவாதவன் என்றும், முழுமையானவன் என்றும் ஒருவன் அறிந்தவன் அனைத்து உலக இன்பங்களையும் ஒரு சேர அனுபவிக்கிறான். இதை நான் பலமுறை உங்களுக்கு விளக்கிட்டேன். எப்படி அனுபவிக்கிறதுன்னு ஆசை நீக்கம்தான் அனுபவம். அனுபவம் என்பதை ஆசைப்பட்டு ஒன்று அனுபவிக்குது. இந்த ஆசை நீக்கம்தான் ஆனந்தம். அவன் சுகம் அனுபவிக்கிறான். சுகம் இருக்கிறான்னா எந்த உலகத்தில் ஒரு பொருள் இருந்தாலும் சுகம் அனுபவித்து விட்டான்னா என்ன அர்த்தம்?
எனக்கு வேண்டான்னு அர்த்தம். அனைத்துலக சுகத்தையும் அனுபவித்தவன் போல என்னன்னு அர்த்தம்? அனுபவிச்சு எப்படி இருப்பான்? அனைத்துலகத்தையும் எதுவும் எனக்கு வேண்டாம், ஆளை விடுங்க. இதெல்லாம் தோன்றி மறையக்கூடிய அனுபவங்கள். நினைவில் வைத்திருந்தால் மட்டும்தான் அனுபவத்துக்கு இருப்பிடம். அனுபவம் தோன்றி அப்பொழுதே மறைந்து விடுகிறது. என்னிடம் அதனுடைய நினைவு மட்டும்தான் அனுபவத்தை நிலைப்படுத்துகிறது. நிலையற்ற அனுபவங்களை நிலையுள்ளது போல் காட்டுவது என்னுடைய நினைவு சக்தி தான். கடவுளே, இந்த நினைவு சக்தி மட்டும் எனக்கு இல்லாவிட்டால் இந்த அனுபவங்கள் எனக்கு தொந்தரவே தராது, இன்பமும் தராது, துன்பமும் தராது. நான் எதை குறித்தும் திருப்தி அடைய வேண்டியது அவசியமே இல்லை. அனுபவங்கள் தோன்றி மறைந்தாலும் அவை விட்டு சென்ற சுவடுகள் நிலைத்திருப்பதால் நாம் அனுபவங்கள் நிலையானது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். எனவே எவன் ஒருவன் சித்தத்தில் இருக்கின்ற பூர்வ ஜென்ம வாசனைகளும் அனுபவ பதிவுகளையும் பொருட்படுத்தாமல் சாட்சியாக விட்டு விடுகிறானோ அவனுக்கு அனுபவங்களால் துன்பமே கிடையாது. சம்சாரம் என்பது ஒரு அனுபவம். நினைவுகள் தான் அனுபவத்தை நிலைப்படுத்துகின்றன. நிலையற்ற அனுபவங்களை நிலையற்றனை விட்டுவிடுவதே சாட்சி பாவனை. இவ்வாறு இந்த பிரஜாபதி வித்யா நிறைவே அடைகிறது. விரோச்சனனோ 32 ஆண்டுகள் விரதத்துடன் உடல்தான் ஆத்மா என்று திருப்தி அடைந்து சென்று விட்டான். ஆனால் அவன் உடலையே பூஜிக்க வேண்டும் என்ற மதத்தை தோற்றுவித்து விட்டான். அவன் மதம்தான் உலகம் இழுக்கும் இந்த சார்வார்க்குகள் என்று சொல்லக்கூடியவர்கள், பூதவாதிகள் என்று சொல்பவர்கள், சரீரத்தையே ஆன்மா என்று கொண்டாடுபவர்கள் என்ற ஒரு மதம், நாத்திக மதம் உண்டாகிவிட்டது. இந்த வித்யாவானது தேவர்களுக்கு மட்டுமல்ல மனிதர்களாலும் அடையப்படும். எல்லா லோகங்களின் உடல்களிலும் உபாதான காரணமும் உயிரினங்களின் நிமித்த காரணம் நானே என்று அவன் ஆனந்தம் அடைகிறான். இந்த பிரம்மம் தான் இந்த ஜகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களுக்கும் உபாதானமாக இருக்கிறது. எங்கெல்லாம் அறிவு இருக்கிறதோ அந்த அறிவெல்லாம் பிரம்மமே. இந்த உலகம் 2 பொருள், சேதன அச்சேதனம் என்று சொல்லக்கூடிய அறிவும் அறிவற்றதுமாக ஆகியிருக்கிறது. அறிவற்றதுக்கு காரணமும் இவரேதான், அறிவுடையதற்கு காரணம் இவரவேதான் என்பதால் எந்த உடலில் எந்த அறிவு எதை அனுபவித்தாலும் அது என்னுடையதே என்று அவன் அறிந்து கொண்டதனால் அவனுக்கு ஆனந்தம் எல்லையற்றதாக ஆகிவிடுகிறது. தானே எல்லாம், தனக்கு அயலாக இறைவன் கூட இல்லை என்கின்ற அறிவில் அவன் வாழ்கிறான். இறைவன் கூட நானே என்று சொல்வதை விட இறைவன் ஒருவன் எனக்கு அயலாக இல்லை, அவனும் என்னில் இருக்கிறான் என்று அவன் நினைக்கிறான். இறைவனையே தனக்குள் வைத்து கொண்டான். இல்லாததை அடைந்து மகிழ்வது அஞ்ஞானிகளின் மனத்தின் வழக்கம். அவருடைய மனம், ஞானிகளின் மனம் அனைத்தையும் அடைந்த திருப்தியில் சொரூபத்து இன்பத்தில் இருந்து கொண்டு அடைவதற்கு இரண்டாவது ஏதுமில்லை என்ற அறிவில் இருப்பது. வேண்டும் வேண்டும் என்பது அஞ்ஞானியின் மனம், போதும் போதும் என்பது ஞானியின் மனம். அனுவித்ய விஜானீதி, குருவிடம் கேட்பது, அனுவித்ய அறிந்ததை தெரிந்து தெளிவது, நிஷ்டையில் இருப்பது என்று சங்கரர் அந்த அனுவித்ய விஜானீதி என்பதை விளக்கம் தருகிறார். அதை நான் இங்கே சொல்லியிருக்கிறேன். இவ்வாறு அத்தியாயம் 8 கண்டம் 12 நிறைவடைகிறது. அடுத்த கண்டம் 13, 14, 15 அதை நான் சற்று இடைவேளைக்கு பிறகு